ஒரு விசுவாசியின் முதல் அடையாளம் என்ன? அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவனது உள்ளம் நடுங்குகிறது. அல்லாஹ்வின் வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்படும் பொழுது அவர்கள் தங்கள் ஈமானை அதிகரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஈமான் எப்படிப்பட்டவன், எந்த வகையான யாத்திரை செல்லுபடியாகும் என்பதை அல்லாஹ்வின் ஈமான் அவர்களுக்கு சொல்கிறது. ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் என்று அவர்களுக்கு சொல்கிறது. ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, ஈமான் சொல்லப்படும் போது என்ன நடக்கும்? அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் இறைவனை சார்ந்திருக்கிறார்கள். இவை விசுவாசிகளின் ஈமான்கள். இவை இதயங்களில் இருக்கும் 3 ஈமான்கள் உங்கள் இறைவனிடம் மறைந்திருக்கும். உங்களுக்கு தெரியும். உங்கள் இதயம் அசையவில்லை, உங்களுக்கு தெரியும், உங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இப்போது அல்லாஹ்வின் அடையாளங்களை கேட்கும் போது நம்பிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டதா? உங்கள் இறைவன் அறிந்திருக்கிறார். அல்லாஹ்வில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த 3 அடையாளங்கள் மறைந்துள்ளன, இதயத்தில் உள்ளன. 3 நம்பிக்கையுள்ளவர்களின் அடையாளங்கள் மறைந்துள்ளன. 2 வெளிப்படையாக உள்ளன. அவர்கள் தொழுகை செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் செலவிடுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறார், இதுவே உண்மையான நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுக்கு இறைவனின் அருகில் பெரிய நிலைகள், மன்னிப்பு, மரியாதை கிடைக்கிறது. அவர் வெற்று நம்பிக்கையாளர் என்று சொல்லவில்லை. எல்லாம் வல்லல்லாஹ் உண்மையான நம்பிக்கையாளர் என்று சொன்னான். எல்லாம் வல்லல்லாஹ் என்ன சொன்னான்? இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் மகத்தான பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான சலுகையும் உண்டு. இப்போது எல்லாம் வல்லல்லாஹ் ஒரு விசுவாசியின் அடையாளங்களை காட்டியுள்ளான். அவன் ஒரு உண்மையான விசுவாசி. நான் அவனுக்கு என்ன செய்தேன்? அல்லாஹ்விடம் அவனுக்கு பெரிய பதவிகள் உள்ளன. நான் அவனுக்கு பெரிய பதவிகளை கொடுத்திருக்கிறேன். நான் அவனுக்கு பெரிய பதவிகளை கொடுத்து மன்னித்திருக்கிறேன். நான் அவனை மன்னித்து விட்டேன். அவனுடைய எல்லா பாவங்களையும், கண்ணியத்தின் வாழ்வாதாரத்தையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அவனுக்கு கண்ணியத்தின் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன். எல்லோரும் அதை கேட்கிறார்கள். ஆண்டவரே, அவனுக்கு கண்ணியத்தின் வாழ்வாதாரத்தை கொடுங்கள். நான் கண்ணியத்தின் வாழ்வாதாரத்தை பெற விரும்புகிறேன். விசுவாசியாக மாறுங்கள், கண்ணியத்திற்காக மன்றாடுங்கள். மேலும் மகத்தான வெகுமதிகளை பெற எல்லாம் வல்லல்லாஹ் ஒரு விசுவாசியாகுங்கள், நான் உங்களுக்கு மகத்தான வெகுமதிகளை தருவேன் என்று கூறினான். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேட ஒரு விசுவாசியாகுங்கள், சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் ஒரு விசுவாசி என்று கூறினான். இப்போது நான் உங்களுக்கு பெரிய பதவிகளை வழங்குவேன், உங்கள் பாவங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு மரியாதை அளிப்பேன் என்பது உங்கள் மரியாதை. இவை 5 அறிகுறிகள். அல்லாஹ்வை பற்றி குறிப்பிடுவதன் அர்த்தம் என்ன? உங்கள் இதயம் நடுங்கும் போது அல்லாஹ்வின் அடையாளங்களை கேட்கும்போது நம்பிக்கையில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ்வில் நம்பிக்கை வைக்க வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும், மற்றும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டவற்றில் இருந்து செலவிட வேண்டும். உயிரையும் செலவிட வேண்டும், அறிவையும் செலவிட வேண்டும், நோக்கங்களையும் செலவிட வேண்டும், சக்தியையும் செலவிட வேண்டும், செவிகளையும் செலவிட வேண்டும், பார்வையையும் செலவிட வேண்டும், பேச்சையும் செலவிட வேண்டும், உன் வேலைகளை செலவிட வேண்டும், மற்றும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகளை அவற்றையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிட வேண்டும். இது பணம் மட்டுமல்ல, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் செலவிட வேண்டும். நான் கொடுத்ததை பற்றி செலவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நான் கொடுத்ததை பற்றி செலவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அவற்றில் இருந்து செலவிட வேண்டும்.